ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நாராயணியம் 35வது தசகம். இது 4வது ஸ்லோகம். त्वं सुग्रीव अंगादि प्रबल कपिचमु चक्रविक्रांत भूमि चक्रः अभिक्रम्य पारे जलधि निशिचरेन्द्र अनुज आश्रीयमाणः तत्प्रोक्तां शत्रुवार्तां रहसि विस्मयन् प्रार्थना अपार्त्य रोष प्रास्त अग्नेय अस्त्र तेजः त्रसत् उदधि गिरा लब्धवान् मध्यमार्गं त्वं सुग्रीव अंगादि प्रबल कपिचमु चक्रविक्रांत भूमि चक्रः अभिक्रम्य पारे जलधि निशिचरेन्द्र अनुज आश्रीयमाणः तत्प्रोक्तं शत्रुवार्तां रहसि विस्मयन् प्रार्थना अपार्त्य रोष प्रास्त अग्नेयास्त्रतेजः त्रसत् उदधि गिरा लब्धवान् मध्यमार्गं त्वं நீயும் சுக்ரீவனும் அங்காதி அங்கதன் முதலான சக்கரவிக்ராந்த பூமி எல்லா உலகையே வெல்லும் பிரபல கபிச்சமு பராக்கிரமுடைய வானர வீரர்கள் ஜலதி கடலை அபிக்ரம்ய கடந்து பாறை அக்கறையை அடைய சக்கரஹா கூடினார்கள். அது கடலை எல்லாரும் கூடியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போது நிசிச்சரேந்திர அரக்கர் தலைவன் நிசிச்சரன்னா நிசிச்சர இந்திர அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிசின்னா இருட்டில் நடக்கிறவன், இருட்டு காரியம் பண்ணுறவங்க, இருட்டில் காரியம் பண்ணுறவர்கள் அரசர்கள், அதான் அர்த்தம். நிசிச்சரேந்திர அரக்கர்கள் தலைவனான ராமனின் அனுஜ தம்பி விபீஷணன் ஆஸ்ரீயமானः உன்னை சரணடைந்தான். தத் புரோக்தம் அவனால் சொல்லப்பட்ட சத்ருபார்த்தாம் எதிரி ராவணனை பற்றிய ரகசியமாக கேட்டறிந்தார். அதாவது ராவனுடைய ரகசியத்தெல்லாம் விபீஷணன் சொல்ல இவர் ரகசியமாக கேட்டறிந்தாங்க. அது எல்லாம் முன்னாடியும் சொல்லலைன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. பிரார்த்தனா சமுத்திரராஜனை நீ வேண்டியதெல்லாம் அபார்த்திய பயனற்று போக ரோஷ வெகுண்டு அக்னி அஸ்திரத்தை ஏவி கடலை வற்றடிக்க பிராஸ்த குறிவைத்தான். இப்போ இந்த சமுத்திரராஜனை ராமன் வேண்டிக்க ஐயா வழிவிடுன்னு சொல்ல அவர் வழிவிடாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி அக்னி அஸ்திரத்தை எரிந்து உன்னை வற்றடிக்கப் போகிறேன் என்று அம்பை வைத்தார் ராமர். வைத்த உடனே தேஜகா அந்த அஸ்திரத்தின் வலிமைக்கு திரசத்து அஞ்சிய உததி சமுத்திரராஜனின் கிரா அறிவுரையின் காரணமாக மத்தியமார்க்கம் கடலை கடக்கும் ஒரு உபாயம் லப்தவான் உனக்கு கிடைத்தது. மொத்தமாக இருந்தவங்களுக்கு சென்னூர் மொத்தத்தையும் படிச்சுடலாம். இப்படி இருக்கு. நீயும் சுக்ரீவனும் அங்கதன் முதலிய எல்லா உலகையே வெல்லும் பராக்கிரமுடைய வாரண வீரர்கள் கடலை கடந்து அக்கறை அடைய கூடினார்கள். அரக்கர் தலைவனான ராவணனின் தம்பி விபீஷணன் உன்னை சரணடைந்தான். அவனால் சொல்லப்பட்ட எதிரி ராவணனை பற்றிய விஷயங்களை இரகசியமாக கேட்டறிந்தாய். சமுத்திரராஜனை நீ வேண்டியதெல்லாம் பயனற்று போக வெகுண்டு அக்னி அஸ்திரத்தை ஏவி கடலை வற்றடிக்க குறிவைத்தாய். அந்த அஸ்திரத்தின் வலிமைக்கு அஞ்சிய சமுத்திரராஜனின் அறிவுரையின் காரணமாக கடலை கடக்கும் ஒரு உபாயம்
உனக்கு கிடைத்தது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம். இப்படி இருக்கு இங்கிலீஷில். யூ செட் அவுட் வித் a huge army of monkeys led by great warriors Sugriva, Angada and others, and conquering the whole earth reached the shore of the ocean. Ravana's younger brother Vibhishana crossed over to your side and taking refuge in me disclosed the secrets of the enemy which you heard in secret, heard in privacy. When the request made to the Ocean King were in vain, in anger you sent the fire missile to annihilate the waters of the ocean. Sent போட்டிருக்கு. We have not mentioned it, but we aimed at it. But we have mentioned it as aimed at. Frightened by the power of the missile, as ordered by the Ocean King, you got a way through the ocean. How to cross the ocean, he gave an idea. That is, you build a dam, or build a, what should I say, anai over it, a setu over it. That is it. Now let us read the sloka. Tvam Sugrivangadi Prabala Kapi Chabu Chakra Vikranta Bhumi Chakraha अभिक्रम्य पारे जलधि निशिचरेन्द्र अनुज आश्रियमाणः तत्प्रोक्तां शत्रुवार्तां रहसि विस्मयन् प्रार्थना अपार्थ्य रोष प्रास्त अग्नेग अस्त्र तेजः त्रसत् उदधि गिरा लब्धवान् मध्यमार्गम. श्रीमते रामानुजाय नमः.